ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா காய்கறியும் போட்டு சிம்பிளாக செம்ம டேஸ்ட்டாக இடி சாம்பார் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் பண்ணுறதுனால நமக்கு சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் துவரம் பருப்பை சுத்தம் பண்ணிவிட்டு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இதோட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து குக்கரை மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். பருப்பு விசில் வரட்டும். அதுக்குள்ளே சாம்பாருக்கு மசாலா வறுத்து எடுத்துடலாம். கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன், நல்லா சூடாயிருச்சு. காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7 வத்தல் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன். மிளகு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்திங்கன்னா சாம்பாரில் நல்லா தூக்கலாக தெரியும். இதோட 1 ஸ்பூன் உளுந்தும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். வறுக்கும்போது அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட அரை ஸ்பூன் ஜீரகமும் 1/4 ஸ்பூன் வெந்தயமும் அடுப்பை ஆஃப் பண்ணும்போது நம்ம சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் ஜீரகம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அந்த சூட்லேயே லைட்டாக கிளறி விட்டாலே போதும். மசாலா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி நைஸாக பொடி பண்ணி எடுத்துடலாம். குக்கரில் பருப்பு வச்சுருந்தோம், விசில் வந்ததும் ஆஃப் பண்ணியாச்சு. சாம்பாருக்கு மசாலா வறுத்து மிக்சியில் நைஸாக பொடி பண்ணி எடுத்தாச்சு. கடாயை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நீட்டு வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கினா போதும். எல்லா காய்கறியுமே சேர்க்கலாம், உங்களுக்கு பிடிச்ச காய்கறி மட்டும் கூட சேர்த்து இதை பண்ணலாம். நான் இன்றைக்கி என்ன காய்கறிலாம் எடுத்திருக்கேன்னா உருளைக்கிழங்கு, அவரைக்காய், கேரட், வாழைக்காய், கத்தரிக்காய், தக்காளி, பீன்ஸ். காய்கறி எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். தக்காளி மட்டும் ஒரு பெரிய சைஸ் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து காய்கறியை ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். காய்கறியெல்லாம் வதக்கிட்டு சாம்பார் பண்ணும்போது டேஸ்ட்டும் வாசனையும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். காய்கறியை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வறுத்தெடுத்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அந்த மசாலாவையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுறலாம். பருப்பில் மஞ்சப்பொடி சேர்த்ததுனால நான் மசாலாவில் மஞ்சப்பொடி சேர்க்கலை. நீங்கள் தேவைன்னா மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து ரொம்ப வதக்க வேண்டாம், நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் வேணால் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சு காய்கறியை வேக விட்டுறலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். சாம்பார் கொதி வரட்டும், அதுக்குள்ளே பருப்பை ரெடி பண்ணிடலாம். பருப்பு 5 விசில் விட்டு ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கரண்டியை வச்சு இந்தமாரி நல்லா மசிச்சு எடுத்துடலாம். பருப்பு நல்லா குலைவாக வெந்திருக்கு. பருப்பு குலைவாக வெந்தால் தான் சாம்பார் கெட்டியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு, காயெலாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ மசிச்சு எடுத்த பருப்பு இதில் சேர்த்துடலாம். சின்ன லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன், அந்த புளி கரைசலையும் சேர்த்துடலாம். பருப்பு வேக வச்ச குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பருப்பு சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ காமுறி திருவின தேங்காயை மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இடி சாம்பாருக்கு தேங்காய் ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். சாம்பாரை நல்லா கலந்து விட்டுடலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து திரும்பவும் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ சாம்பாரை கலந்து விட்டுடலாம். சாம்பாரை நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லித்தலையை கொஞ்சமாக சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாரை தாளிசம் பண்ணிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 குத்து கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் தாளிசம் பண்ணதை இடி சாம்பாரில் சேர்த்துடலாம். இடி சாம்பாருக்கு பருப்பு ரொம்ப தேவையில்லை, கம்மியாகவே போதும். ஆனால் சாம்பார் நிறைய வைக்கலாம். இடி சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செம்ம டேஸ்ட்டாக இடி சாம்பாரை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ சாம்பாரை நல்லா கலந்து விட்டுறலாம்.
சாம்பாரை கலந்து விடும்போதே வாசனை செமையாக தூக்குது. கிச்சனுக்குள்ளே வரும்போதே சாம்பாரோட வாசனையில் உடனே சாப்பாடு கேட்பாங்க. அந்தளவுக்கு வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி செமையாக இருக்கும். டக்குன்னு செம டேஸ்ட்டாக இடி சாம்பார் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.